மலர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். கனடாவின் குடிவரவு கொள்கையில் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய மாற்றம். நாட்டை விட்டு தப்பியோடிய சாணக்கியன் கடும் தொனியில் வியாழேந்திரன். ஒரு நாள் 25 மணி நேரமாக மாறும். நிலவுக்கும் பூமிக்கும் இடையில் நிகழும் மாற்றம். மஹிந்த சமல் ஆகியோர் ரணிலுக்கு ஆதரவு. பிரசன்ன ரணதுங்க. ராஜபக்ச குடும்பத்திற்குள் வெடித்தது மோதல். ரணிலுக்கு பெருகும் ஆதரவு. ரணிலுடன் இணைந்தவர்கள் மீண்டும் வருவார்கள். மொட்டு கட்சி பகிரங்கம். இலங்கையில் 15,000 பேருக்கு வேலை கிடைப்பதில் சிக்கல். வெளியான காரணம். ரஷ்யாவில் அவசரகால நிலை பிரகடனம். வெளியான காரணம். கனடாவின் குடிவரவு கொள்கையில் புதிய மாற்றம் கொண்டு வரப்பட உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் மூலம் செமி ஸ்கில்ட் தொழிலாளர்கள் எனப்படும் 4ஆம் மற்றும் 5ஆம் நிலை பணியாளர்களுக்கு நிரந்தர குடியுரிமை எளிதில் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய கனடிய குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைச்சகத்தினால் குடிவரவு மற்றும் அகதிகள் பாதுகாப்பு சட்டத்தில் இந்த மாற்றம் செய்யப்பட உள்ளது. இதன்போது பயிற்சி, கல்வி, அனுபவம் மற்றும் பொறுப்புகள் நிலைகள் 4ஆம் 5ஆம் ஆகியவற்றில் அனுபவம் மற்றும் பயிற்சி பெற்ற பணியாளர்களுக்கான புதிய நிரந்தர பொருளாதார குடிவரவு வகுப்பை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. யுத்த காலத்தில் நாட்டை விட்டு தப்பியோடிய நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தற்போது அவரின் சொத்துக்களை பாதுகாக்கவே அரசியல் நாடகம் செய்து வருகிறார் என ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மேற்கண்ட பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், மஹிந்த ராஜபக்சவின் முகாமுக்குள் பதுங்கியிருந்தே தனது அரசியலை சாணக்கியன் ஆரம்பித்தார் என ஒரு கருத்து பேசப்படுகிறது. அதன் பின்னர் அனைத்து விதமான தேர்தல்களிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்து இறுதியாக தமிழரசு கட்சிக்குள் நுழைந்து அரசியலை நகர்த்துவதாகவும் பேசப்படுகிறது. இவை அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொள்வாரா என பகிரங்கமாக சவால் விடுகிறேன். முகப்புத்தகத்தில் வரும் போலி செய்திகளை வைத்து நியாயமற்ற அரசியலை நகர்த்தும் இவர் நேர்மை மிகு மக்கள் பிரதிநிதியா என கேள்வி எழுகிறது என்கின்றார். எதிர்காலத்தில் ஒரு நாளினுடைய அளவு 25 மணித்தியாலங்களாக அதிகரிக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் விஸ்காசின் மேட்ரிசன் பல்கலைக்கழகம் பூமிக்கும் நிலவுக்குமான வரலாற்று தொடர்பையும் அது எவ்வாறு பல மில்லியன் வருடங்களாக பரிணாம வளர்ச்சி அடைந்து வருகின்றது எனவும் ஆய்வு செய்துள்ளனர். இந்த ஆய்வுக்கமைய நிலவு பூமியிலிருந்து விலகி செல்வதாகவும் இதனால் ஒரு நாளினுடைய அளவு 24 மணித்தியாலங்களில் இருந்து 25 மணித்தியாலங்களாக மாறும் எனவும் ஒரு நாளினுடைய இரவு அல்லது பகலின் அளவு மாறும் எனவும் கண்டுபிடித்துள்ளனர். இதேவேளை ஒரு வருடத்திற்கு 3.8 சென்டிமீட்டர் அளவு படிப்படியாக நிலவு பூமியிலிருந்து விலகி செல்வதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். வானில் இருக்கக்கூடிய இரு கிரகங்களுக்கு இடையிலான ஈர்ப்பு தொடர்பால் இந்த நிகழ்வு நடைபெறுவதாக கூறப்படுகிறது. மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச ஆகியோர் ரணிலை ஆதரிப்பதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என மஹிந்த ராஜபக்ச சில வாரங்களுக்கு முன்னதாக தம்மிடம் கூறியதாக பிரசன்ன குறிப்பிட்டுள்ளார். பொதுஜன முன்னணி வேறு தீர்மானத்தை எடுத்தால் சுயாதீனமான தீர்மானத்தை எடுக்குமாறு மஹிந்த தமக்கு கூறியதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சமல் ராஜபக்சவும் இதே நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரத்தில் கட்சி வேறு தீர்மானத்தை எடுத்தால் மாற்று நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை அளித்தது போன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ச குடும்பத்தையும் அளித்துள்ளார் என ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். இணைய சேனல் ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ராஜபக்ச குடும்பத்திற்குள் பல்வேறு மோதல்கள் வெடித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பசல் ராஜபக்சவும் நாமல் ராஜபக்சவும் ஒரே பக்கம் இருப்பதாகவும் யோசித ராஜபக்ச மற்றும் ரோஹித ராஜபக்ச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பக்கம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க ராஜபக்ச குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் ஒருவர் தயாராக இருப்பதாக தேசிய சுதந்திர முன்னணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார்.
ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விரைவில் கைகளை உயர்த்தியபடி மீண்டும் வருவார்கள் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தற்போதைய தீர்மானம் எடுத்தவர்களுக்கு நல்ல அரசியல் பாடம் புகட்டப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கட்சியின் பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாக்காளர்களும் மஹிந்த ராஜபக்சவுடன் இருப்பதாக அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். வெற்றி வேட்பாளரை முன்வைக்கும் ஒரே அரசியல் கட்சியாக பொதுஜன பெரமுன இருக்கும். அந்த வேட்பாளரின் அறிவிப்பு நாளை வெளியிடப்படும். ஏனைய கட்சிகள் முன்வைத்த அனைத்து வேட்பாளர்களும் பழையவர்கள் மற்றும் தேர்தலில் தோல்வியடைந்தவர்கள் என்றும் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச திரைக்கு பின்னால் இருந்து அனைத்தையும் கட்டுப்படுத்தும் நபர் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாட்டில் சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெய் இறக்குமதியாளர்களிடம் இருந்து அறவிடப்படும் வரியை கிலோ ஒன்றுக்கு 5 ரூபாவால் அதிகரிப்பது மற்றும் தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பு விதிக்கப்பட்டுள்ள வட் வரியை நீக்குவது தொடர்பில் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதனால் தற்போது துறைமுகத்தில் சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெய் இறக்குமதிக்கு கிலோ ஒன்றுக்கு 125 ரூபாய் அறவிடப்படுவதுடன் எதிர்காலத்தில் இது 130 ரூபாவாக அதிகரிக்கப்படவுள்ளது. அத்துடன் கடந்த வெள்ளிக்கிழமை நிதியமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் சுத்திகரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் இறக்குமதிக்கு கிலோ ஒன்றுக்கு 150 ரூபாய் சமூக பாதுகாப்பு வரியை மேலும் 10 ரூபாவினால் அதிகரிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதனால் சுத்திகரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் இறக்குமதிக்கு கிலோவுக்கு விதிக்கப்படும் சமூக பாதுகாப்பு வரி 160 ரூபாயாக உயரும். ரஷ்ய பிராந்தியம் ஒன்றில் அவசரகால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் தைவா பிராந்தியத்தில் காட்டுத்தீ பரவி வருவதனால் அங்கு அதிகாரிகள் பிராந்திய அவசரகால நிலையை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக குறித்த பிராந்தியத்தின் ஆளுநர் ஒருவர் கூறுகையில், நீடித்த வெப்பம் மற்றும் வறண்ட காலநிலையின் விளைவாக பைஸ்கெம்கி, செடிஸ்கொல்ஸ்கி மற்றும் டாண்டிஸ்கி மாவட்டங்களின் நிலைமை மோசமடைந்துள்ளது. தீ சுமார் 7.7 சதுர மைல் பரப்பளவை சூழ்ந்துள்ளது. காட்டுத்தீயை எதிர்த்து போராடுவதற்கு அண்டை பிராந்தியங்களில் உதவி கோரப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் ரஷ்யாவில் உள்ள சில பிராந்தியங்கள் காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்ட நிலையில் தைவாவும் அதில் ஒன்றாக இணைந்துள்ளதாக வன பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.